ஷேய் அப்பா பார்வதி மதுரை மீனாட்சி டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாதிரி கணக்கு பூரா கொடுத்தாச்சு. நீ படித்த நீதிபதியை பூராமே கணக்கை பார்த்துக்கோ. இப்போ வழக்கறிஞருக்கு என்ன கணக்குன்னு வருதா? இப்போ பிடிக்காரா? இப்போ வழக்கறிஞர் பார்க்க ஆரம்பிப்பான். என்னடா நமக்கு கணக்கே போடலை, இன்றைக்கி நமக்கு கணக்கு போடுதாரு கடவுள், நீதிமான் போடுதாரு. நீதியை தவறிக்க கீழே போகுது. ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் சில ஒரு 100%ல் 20% அந்த கேஸ் கட்டை தொட்டு கும்பிட்டு நீதிமானே படி அழக்கிய வழக்கறிஞர் கேட்கான். ஆணும் பெண்ணும் சாப்பாட்டு உணவு குடும்பத்துக்கு கொடுக்கிய பாவத்தை நான் செய்யலைன்னு சொல்லி 20% கேட்கான். 80% அநியாயப்பட்டு போகிறான். அநியாயப்பட்டு வெட்டு குத்து போகிறவன் அரசியல்வாதி பல லட்சம் கோடி 2ஆம் நம்பர் பூமியில் திரிக்கிறவனை காப்பாற்றியே கொண்டு போகிறான். இவன் கூடுதலாக உள்ள அழித்து சேட்டை பண்ணுறான். புரியுதா இல்லையாப்பா? எப்பா எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு, எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு, எவ்வளோ பெரிய கணக்கில் போகுது. அப்போ தக்க தண்டனை கொடுக்கணும். மானிட பிறவிக்கு 3 வேளைக்கு சாப்பாடு ஆண்டவன் பகவான் கடவுள் கொடுத்துருக்கார் தர்மம். அந்த தர்மத்தை என்னப்பா செய்திய? நாய்க்குட்டி அரை வயிற்று சாப்பிட்டு அரை வயிற்றுக்கு அது நாக்க தொங்க விட்டு கடவுள்கிட்ட கேட்கு. கடவுளே, அதுகளுக்கு தெரியும். பறவைகள், விலங்குகள், புழு பூச்சி, ஆடு மாடு, கோழி பறவைகள் இறக்கி உச்சியில் கடவுள் உட்கார்ந்துருக்கார், மேலே வானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு கையெடுத்து கும்பிட்டு அது சாப்பாட்டு உணவு கேட்கு. அது உனக்கு தெரியுமா இல்லையாப்பா? முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. எல்லா கணக்கு வழக்குகளை போட்ட கணக்கில் எல்லாமே தப்பு கணக்கு ஆடுது, தப்பு கணக்கு ஓடுது. சரியா? இப்போ கணக்கு போட்டாச்சு, பூரா விவசாயத்தில் பூரா அழித்து வாரான். அப்போ அந்த கணக்கு நிலப்பரப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு மாநிலம் பார்க்கல, பூரா கப்பையை பிளந்து நிற்கான் அரசியல்வாதி. ரோட்டு காட்டுகளில் ஒரு லார்ச்சியில் அடுத்து எங்கெங்கே கூட்டம் போடணுமோ காலை 2 பிளந்து 3 வேளை தின்னுட்டு நக்கிட்டு கதைகளை பேச உட்காந்துருக்கான். அவனுடைய உடம்பு உழைச்சி திங்க தெரியலை. அரசியல்வாதி பூரா உழைச்சி திங்க தெரியுமா? எப்பா கேளு, நீதிபதியை பூரா கேளு, ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணோம் உழைச்சி அவனால் திங்க முடியுமா? முடியாது. இந்த 2ஆம் நம்பர்களை பூரா விட்டு அந்த பேப்பர்களை பஞ்சாயத்து போர்ட்லேருந்து அரசியல்வாதி கவர்மெண்ட் வளர்க்குற கூத்தடிக்கிறவனை பூரா இப்படி இந்த பேப்பரை உள்ளே விட்டு வலித்து அப்படி தின்னு நக்கி போகிறான். எப்படி? வீட்டில் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் கை 2 எல்லாம் கை 2 கால் 2 ரெக்கே 4 தேய்ச்சி பிறக்கி மோந்து பார்த்துட்டு அலைதான். என்னப்பா அர்த்தம்? மானிட பிறவி 7 செம்ம சேட்டை செஞ்ச கண்டார ஒளிமனுகள் இன்னைக்கு வரை கிடக்கான். நானே ஈசன் இட்ட வார்த்தை, அந்த வார்த்தை அவர் அந்த வார்த்தை தான் பேசுவார். நக்காலை விட்டு மானிட பேரை வைவார். இதுதான் வசவு வார்த்தை. இன்றைக்கி நான் காதால் கேட்டு நானே கண்டார ஒளிமனு நானே கேட்கேன். பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி அறிவில்லையா? 3 வேளைக்கு சுத்தமாக தானே சாப்பிடுதா மானிட பிறவிகள் பூரா. கடவுள் வந்து உட்கார்ந்தா கையை தூக்கி கும்பிட வேண்டாமா? கைலாசத்தில் உட்கார்ந்துருக்கார் கடவுள். அங்கே எல்லாம் சுற்றி எல்லாமே 30 கிலோமீட்டரில் பயங்கர சேட்டை பண்ணுதான். அப்போ அடுத்து 30 கிலோமீட்டரில் எவ்வளோ சேட்டை பண்ணுவான்? அடுத்து 30 கிலோமீட்டரில் எவ்வளோ சேட்டை பண்ணுவான்? இந்த 30 கிலோமீட்டர்லேருந்து அப்படியே தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுக்க ஈரக்கொலையை உருவி விட்டுருவார். புரிஞ்சுக்கோ, கணக்கு போட்டாச்சு. புரியுதா இல்லையாப்பா? ஏன்னா நீதிமன்றத்தை வச்சு தான் இப்போ வெளியில் ஆட்டம் ஆடுதான். நீதிமன்றமே தண்டனை கொடுக்கல, வெளியில் நாங்கள் என்ன சேட்டை பண்ணுவோமுங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநில சேட்டைடி யாருக்கு? வழக்கறிஞர் நிறையா சாவு எண்ணிக்கை போவோம், சொல்ல முடியாது. காரில் போகிறவன், 2 வீலரில் போகிறவன், தப்பு சேருவன் தண்டனை வாங்கு கணக்குன்னு அவர் இன்று நாள் கணக்கு எழுதிட்டார். ஏன்னா 3 கணக்கு முடிச்சாச்சு. தமிழ்நாடு டெல்லி 2 கணக்கு. ஊடாலப்பட்ட மாநிலம் வழக்கறிஞர்களுக்கு இன்றைக்கிலேருந்து சாட்டையடி கண்ணில் மாரியம்மா குத்துவா. அப்போ தப்பு செஞ்சே நீ உள்ள தண்டனை வாங்கு. இது கடவுள்கிட்ட தான் நீ தண்டனை வாங்குவ. கடவுள் இட்ட கணக்கில் தண்டனை வாங்குவ. முக்கால்